தலைப்பு செய்திகள். இலங்கை ஏற்றுமதிகள் மீதான மேலதிக வரியை 10% குறைத்தது அமெரிக்கா. 5 கொலை வழக்கு, முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் மீண்டும் விளக்கமறியலில். புலமை பரிசில் பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கான விசேட அறிவிப்பு. ஊர்காவற்துறையில் 600 கிலோ கேரள கஞ்சா தீயிட்டு அழிப்பு. பலி வடக்கில் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்க கோரி நேற்றும் போராட்டம். வங்காளதேச ஜனாதிபதி முகமது ஷஹாபுதீன் ராஜினாமா. விரிவான செய்திகள். கட்டாய உழைப்பின் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அடுத்து இலங்கை ஏற்றுமதிகள் மீது விதிக்க முன்மொழியப்பட்டிருந்த 12.5% மேலதிக வரியை 10% என்ற குறைந்தபட்ச வீதம் வரை குறைக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவின் இந்த தீர்மானமானது நாட்டின் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் சாதகமான விளைவை ஏற்படுத்தும். அத்துடன் நியாயமான வர்த்தகம், பொறுப்புமிக்க வணிக நடைமுறைகள் மற்றும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் தரங்களை மேம்படுத்துவதில் இலங்கை கொண்டுள்ள தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் இது பிரதிபலிக்கின்றது. மேலும் இந்த வரி திருத்தம் அமெரிக்க சந்தையில் இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் போட்டித்தன்மையை கணிசமாக அதிகரிப்பதுடன் நிலையான பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான இலங்கையின் முனைப்பு குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் கொள்வனவாளர்களுக்கு ஒரு சாதகமான சமிக்கையை வழங்கும். இதன் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கு பலன்களை அளிக்கும் நவீன மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட சந்தை சூழல் உருவாக்கப்படுவதாகவும் நிதியமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவநேசதுரை சந்திரகாந்தனை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் 4ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவநேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த 5 மனித கொலை சம்பவங்களினதும் 3வது சந்தேக நபராக சிவநேசதுரை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலமை பரிசில் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ள பரீட்சார்த்திகளின் வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் தகவல்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பின் நேற்று முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி வரை இணைய வழியில் குறித்த திருத்தங்களை மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய உத்தியோகபூர்வ வலைதளத்திற்கு பிரவேசித்து எங்கள் சேவைகள் என்பதன் கீழுள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஊடாகவோ அல்லது இணைய வழி பரீட்சை சேவை முறைமை ஊடாகவோ சம்பந்தப்பட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மையங்களில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுருவில் மெலிஞ்சுமுனை மயானத்திற்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை சுமார் 600 கிலோகிராம் எடையுள்ள கேரளா கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கடல் மார்க்கமாக கடத்தி வரப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகள் தொடர்பில் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த கேரளா கஞ்சா எரிக்கப்பட்டது. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள், போலீசார், கொழும்பிலிருந்து வருகை தந்த அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோர் முன்னிலையில் எரிக்கப்பட்டது.
வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தங்களது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக வெள்ளிக்கிழமை 14வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத பகுதியிலிருந்து அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றன. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் நேற்று 14வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள டாங் மாவட்டத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 15 பேர் பலியாகியுள்ளனர். உயிரிழந்த 15 பேரில் 12 இராணுவ வீரர்கள், 2 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு வனத்துறை அரசு அதிகாரி அடங்குவர். தீவிரவாதிகள் வெடிப்பொருட்கள் நிரம்பிய வாகனத்தை பாதுகாப்பு சோதனை சாவடியில் சுவரில் மோதி வெடிக்க செய்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதற்கு பதிலடியாக 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலுக்கு தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் எனப்படும் உள்ளூர் தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. வாகனத்தில் 4 தற்கொலை தாக்குதல்வாதிகள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் சமீப காலமாக தீவிரவாத தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச ஜனாதிபதி முகமது ஷாபுதீன் தனது பதவியை நேற்று அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டில் ஷாபுதீன் வங்கதேச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அங்கு ஷேக் ஹசீனாவின் ஆட்சி நடைபெற்று வந்தது. ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டில் மாணவர்களின் போராட்டத்தால் ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவுடன் ஷஹாப்தூனிலும் இருந்த நெருக்கம் காரணமாக அதன்பின் வந்த தற்காலிக பிரதமர் முகமது யூனுஸ் அரசுக்கும் கடந்த ஆண்டு தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த தாரிக் ரஹ்மான் அரசுக்கும் பிணக்கு இருந்து வந்தது. இந்நிலையில் தனது 5 ஆண்டு பதவிக்காலம் முடிவடையும் முன்னரே ஷாஹபுதீன் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளது விவாத பொருளாகி வருகின்றது. தாரிக் ரஹ்மான் அரசின் அழுத்தத்தின் பேரிலேயே அவர் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரியாவில் புதிய நாசி ஆதரவாளர்கள் ஹிட்லரின் வீட்டை வழிபாட்டு தலமாகவோ புனித தலமாகவோ மாற்றுவதை தவிர்க்கும் நோக்கத்தில் ஆஸ்திரியா அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 1889ஆம் ஆண்டில் ஹிட்லர் பிறந்த இந்த பாரம்பரிய கட்டிடம் தனியார் வசம் இருந்தது. பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனத்தின் பயன்பாட்டில் இருந்த இந்த வீட்டை 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரிய அரசு தனது வசமாக்கியது. ஹிட்லர் 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி இந்த வீட்டில் பிறந்தார். சில வாரங்களுக்கு பின்னர் அவரது குடும்பத்தினர் அங்கிருந்து குடிபெயர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற விசாரணைகளின் ஒலி மற்றும் காணொளி பதிவுகளை உரிய அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கும் பகிர்வதற்கும் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டிஜிட்டல் தளங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஒலி மற்றும் காணொளி பதிவுகளை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கோரி செய்தியாளர் அர்ஷிதா குரோவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவின் அடிப்படையில் இந்த உத்தரவு வந்துள்ளது. இருப்பினும் செய்தி ஊடகங்கள் மற்றும் அறிக்கையிடல் பணிகளுக்கு இந்த உத்தரவால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று உச்ச நீதிமன்றம் தனது உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரு இடைக்கால நடவடிக்கையாக இந்த நீதிமன்றத்தின் பொதுச் செயலாளர் அல்லது அதிகார வரம்புக்குட்பட்ட உயர் நீதிமன்றங்களின் பதிவாளர் முன் அனுமதியின்றி நீதித்துறை நடவடிக்கைகளின் ஒளி பதிவுகளை சமூக ஊடகங்கள் அல்லது பிற டிஜிட்டல் தளங்களில் பதிவிடுதல், பகிர்தல், மறுபதிவிடுதல், எடிட் செய்தல், மாற்றியமைப்பது, பணமாக்குதல் ஆகியவை செய்யப்படக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது நீதிமன்றத்தின் 24 மணி நேர பொழுதுபோக்கு சேனலாக இருக்க முடியாது என இந்த அமர்வு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.
விசாரணை தொடர்பாக இணையத்தில் பகிரப்படும் வீடியோக்கள் நீதித்துறையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை திரிக்கும் வகையிலும் பயன்படுத்தப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1939 இலங்கையில் இலங்கை இந்திய காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது. 1983 கருப்பு ஜூலை கொழும்பு வெலிக்கடை சிறையில் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் உட்பட 37 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர். 1998 யாழ்ப்பாணத்தில் இருந்து 52 தமிழ் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று தனுஷ்கோடி அருகே கவிழ்ந்ததில் 15 பெண்கள் 5 சிறுவர்கள் உட்பட 45 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். 2007 பிரதிபா பட்டேல் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவரானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.